வணக்கம் நண்பர்களே. பரோட்டாவில் கேப் இருந்துச்சுன்னா அதை சால்னா ஊற்றி சாப்பிட்றலாம். ஆனால் கெரியரில் கேப் இருந்துச்சுன்னா அதை அந்த கேப்பை ஃபில் பண்ண ரொம்ப கஷ்டப்படணும். ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே இன்றைக்கி நம்ம பார்ப்போம். கெரியர் கேப்பை எப்போவும் அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி ஒரு வருது அப்படின்னா, அப்படி வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா ஏதோ ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிடுங்க. நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அதை படிச்சுக்கிட்டே வாங்க, அப்படி உங்கள் கெரியரை ஏற்றியே வாங்க. ஒரு வேளை இந்த மாதிரி ஒர்க்குக்கு போகிற கட்டாயமாக இருந்தாலும் நீங்கள் என்ன டிகிரி இருக்கணும் அதுக்கு தகுந்த அதுக்கு ரிலேட்டான ஜாப்லேயே போங்க, ஓகேவா? ஆனால் உங்கள் கரியர் ஃபீல்டு ரிலேட்டடாக ஜாபாக தான் இருக்கணும். நான் இப்போ நான் என்ன சொல்கிறது, நான் ஒரு காமர்ஸ் டிகிரி கிராஜுவேட் அப்படிங்கிறனால நான் சொல்கிறேன் எஸ்ஏபி, டேலி, இந்த அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் இதுக்கு சம்மந்தமான இப்போ இன்ஜினியரிங்காக இருந்தாங்கன்னா அதுக்கு சம்மந்தமாகவே போங்க. அதே ஆல்ரெடி ஒரு ஃபீல்டில் இருக்கீங்க, வேறு ஃபீல்டில் இருந்துக்கிட்டு இதுக்குள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி எந்த ஐடியாவும் வேணாம். சேம் ஃபீல்டில் வேறு கம்பெனி போங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, இப்போ ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு அக்கௌண்டண்ட்டாக போகலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒரு அக்கௌண்டண்ட்டாக போகலாம், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஒரு அக்கௌண்டண்ட்டாக போகலாம், ஐடி கம்பெனியில் ஒரு அக்கௌண்டண்ட்டாக போகலாம். ஃபீல்டு மாற்றாமல் ஆப்பர்ச்சுனிட்டி சர்ச் பண்ணுங்கள். இப்போ அக்கௌண்டண்ட்டாக இருந்தால் ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனர் மாதிரி போகலாம். அது இல்லைன்னா என்ன சொல்கிறது, வேறு எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணலாம், டேக்ஸ் கன்சல்டன்ட் கீழே ஒர்க் பண்ணலாம், நம்ம டேக்ஸ் கன்சல்டண்ட்டாக போகலாமா, ஆடிட் ஆஃபீஸ் கீழே இருக்கலாமா, அந்த மாதிரி யோசிங்க. அப்புறம் டோட்டலாக எனக்கு எதுவுமே இல்லை, சர்வை பண்ணுறதுக்கு ஒரு வேலை இருந்தால் போதும் அப்படின்ற சிச்சுவேஷன், ஒரு வேலை நமக்கு கண்டிப்பாக அமௌண்ட் தான் வேணும், அதுக்காக நமக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபீல்டு சூஸ் பண்ணி வரணும் அப்படின்ற இதுக்கு போங்க. சர்வைவ் பொசிஷனுக்கு வரும்போது மட்டும் அந்த மாதிரி ஒரு டிசிஷனுக்கு போங்க. நமக்கு மணி ஸ்டேபிளாக வரணுங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது. நம்ம கோலும் நமக்கு அடி வாங்கிடக்கூடாது, நமக்கு நம்ம ஃபேமிலியும் பேர்டனும் எந்த விஷயத்துலையும் அவங்களுக்கும் ஒரு சுமையாகவும் போயிடக்கூடாதுங்கிறனால நம்ம அப்படி போகணும். அப்போ நம்மளோட கெரியர் அடி வாங்காது எந்த இடத்துலையுமே. ஸோ உங்கள் ஃப்யூச்சர் கெரியரோட ஃபோக்கஸ் ஸ்ட்ராங் ஆகும். எப்போவுமே டிஃப்ரெண்ட் ஃபீல்டுக்கு முயற்சி எடுக்காதீங்க. ஒரு ஃபீல்டுக்கு போகிறீங்கன்னா அந்த ஒரு ஃபீல்டே போங்க. ஆனால் டிஃப்ரெண்ட் கெரியரை பற்றின நாலேஜ் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். எப்போவுமே அதில் இருந்துக்கிட்டே இருங்க, நாலேஜ் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே. ஆனால் ஒரு ஃபீல்டில் இருக்கீங்கன்னா நம்ம கன்சிஸ்டண்ட்டாக மணி நமக்கு வரணும், அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கணும், மணி டேர்ம்ஸில் போகிறோன்னா நமக்கு ரொம்ப முக்கியம் ஒரு ஃபீல்டிலேருந்தே வேறு கேட்டகரிக்கு நம்ம போகிறதான். இப்போ டிசைனராகவே இருக்கோம்னா ஒவ்வொரு ஃபீல்டு டிசைனராக பார்த்து ஒவ்வொரு கம்பெனியில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கணும். இப்போ நான் இருந்தேன்னா டோட்டலாகவே ஃபீல்டு மாறி போனேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறது. இதே மாதிரி அடுத்த கெரியர் டிப்பை நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம், டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி பேசலாம். தேங்க்யூ கைஸ்.